நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் இந்த புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 7வது மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இந்த 2 வசனத்தில் 2 காரியம் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். என்ன போட்டிருக்குது? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். 2வது பாருங்க, இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். என்னெல்லாம் போட்டிருக்குது? இமைப்பொழுது கைவிட்டேன் 7வது வசனத்தில். 8வது வசனத்தில் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு. அவர் 2 காரியம் இருக்குது. முதல்ல கைவிட்டிருக்கிறார். இமைப்பொழுது ஒரு செகண்டுக்கு கம்மி தான் இமைப்பொழுது. முகத்தை மறைச்சிருக்கிறார். முதல்ல கைவிட்டிருக்கிறார், 2வது மறைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரா? ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரா? செய்யவே இல்லைன்னா நம்ம அதிர்ஷ்டசாலி. அப்படிலாம் ஏதாவது செய்யலை அப்படின்னா நம்மளை மாதிரி அதிர்ஷ்டசாலி உலகத்திலேயே இல்லை. அப்போது அந்த இமைப்பொழுது கைவிட்டதற்கும் இமைப்பொழுது மறைத்ததற்கும் 2 ஆசீர்வாதம் நம்மளுக்கு தர்றார். ஒன்று, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். 2வது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதனால் இந்த 7வது மாதம் முழுவதும் கிருபைகளை குறித்தும் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் இந்த 7வது மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நித்திய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் ஒரு கிருபை வேணுமோ அந்த இடத்துல கிருபைகளை வைப்பார். இழந்த கிருபைகள் அது நிமித்தம் சில மகிமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இழந்த கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து சில மகிமையும் கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உருக்கமான இரக்கம். நீதிமானுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இரக்கம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இரக்கம் செய்வார். ஒரே ஒருத்தருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது, ஒரு கிருபையை பெற்ற ஒரு மனிதன், நித்திய கிருபையை பெற்றார். அவர் நிமித்தம்தான் இந்த உலகமே பழகி பெருகினது. அதனால் அவரை குறித்து நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ அந்த நோவாவுடைய வாழ்க்கையில் கிருபை கிடைத்ததுனால பெற்ற சில நன்மைகளை இந்த காலை நேரத்தில் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றதுனால முதலாவது அவர் வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 6:14 வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே
அறைகளை உண்டு பண்ணி அதை அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. இப்போ முதலாவது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாருங்கன்னா, கொப்பேர் மரத்தினால பேழையை உண்டாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவு, அந்த அழிவில் நோவாவினுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட வேண்டும். அநேக மிருக ஜீவன்கள் சந்துக்கள் ஜோடி ஜோடியாய் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு தேவனுடைய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்காக முதலாவது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருமழை அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேழை, கப்பல், போட்டு எதுவுமே கிடையாது. இருந்துச்சா? கிடையவே கிடையாது நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ முதல்ல இது வரைக்கும், அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. இதை தான் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் இந்த 7வது மாதத்தில் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறணும்னு விரும்புகிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக செய்ய போகிறார். முதலாவது உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். 2வது பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வார். அப்போ பாருங்கள், சத்துவமற்ற ஜந்தா இருந்தும் கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிற குழி முசல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. சத்துவமற்ற ஜந்து தான். ஆனால் பாருங்கள், கண்மலையில் அந்த அந்த தன்னுடைய நம்முடைய வலையை நம்முடைய வீட்டை கட்டுகிறதான். அப்படி தான் கர்த்தர் பெரிய காரியங்களை. சில நேரம் நம்ம சத்துவமற்றவர்களாக இருக்கலாம், ஞானமற்றவர்களாக இருக்கலாம், ஞானத்தில் குறைவு உள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் நிச்சயமாக இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அப்போ நோவா பாருங்கள், கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். முழு வேதாகமத்திலும் ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இந்த கொப்பேர் மரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரிதான அந்த கொப்பேர் மரத்தை தேடி கண்டுபிடித்து அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தினுடைய 22 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க பார்ப்போம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பேழையை கட்டுவதற்கு தேவன் என்னென்ன அளவுகளை சொன்னாரோ, என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அப்படியே செஞ்சானாம். ஒரு விஷயம் கூட கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. இது எதை குறிக்கிறது? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியணும். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கீழ்ப்படிதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ பாருங்க, நோவா அப்படியே செய்து முடித்ததுனால அந்த பேழையில் பாருங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போ அந்த பேழையில் பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே அவன் செஞ்சதுனால அந்த பேழையில் சகலவித ஆகாரமும் போஜன பதார்த்தங்களும் இருந்ததாம். அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிரிட்ஜு வச்சுருக்கோம், பிரிட்ஜில் காய்கறி வாங்கி வைக்கும், அந்த காய்கறி கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி அங்கேயும் சுருங்கி போயிடுது, வாடி போயிடுது, வதங்கி போயிடுது. இப்போ ஒரு காலத்தில் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பிரிட்ஜில் கூட கரெக்டாக வைக்கிறது இல்லை. அப்போ அந்த பெரிய பேழை தண்ணியில் மிதக்க போகுது. அந்த எந்த ஒரு ஆகாரமும் பூமியில் அவங்க இனிமேல் எடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆகாரங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும். அந்த ஆகாரத்தை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ கெட்டு போகாமலோ. நோவாவுடைய பேழையில் எல்லாமே இருந்துச்சான். பழங்கள் இருந்துச்சான், நல்ல தானியங்கள் இருந்திருக்குது, எல்லா விதமான ஃபுட்டு, எல்லா மிருகங்களுக்கு தேவையான ஃபுட்டு இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, மாமிசம் சாப்பிட்றதுக்கும் இருந்திருக்கும், புல் சாப்பிட்றதுக்கும் இருந்திருக்கும்.
அவங்க 8 பேர் நோவாவுடைய பேழையில் இருந்தாங்க. அந்த 8 பேருக்கு தேவையான உணவு. அப்போ நல்லா தெரிஞ்சு சொல்லுங்கள், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அதனால தான் ஒரு பாட்டில் ஒரு வரி பாடியிருப்பார், தேவனாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் உணவையும் தண்ணீரையும் மிகுதியாய் தருவாராம். அப்போ தேவ பிள்ளைகள், நீங்கள் விசுவாசிகள் கிடையாது, இந்த 7வது மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் உணவையும் தண்ணீரையும் மிகுதியாய் கொடுக்கிற தேவன். அப்போது சகலவித போஜன பதார்த்தமாக உன்னிடத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் சொல்கிறாரு. 19வது வசனத்தில், சகலவிதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடாக உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கிறோம். இந்த காரியங்களை பாருங்க. 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 7:5 வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அப்போ பாருங்க, 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். 1 வாசிங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே. அடுத்தபடியாக நோவா செஞ்ச ஒரு காரியம், மிருக ஜீவன்களில் அது எல்லாத்தையும் பேழைக்குள்ளே கொண்டு வரான். தன்னுடைய குடும்பத்தை பேழைக்குள்ளே அவன் கொண்டு வரான். அப்போ இந்த 7வது மாதம் உங்களுடைய குடும்பத்தை பேழை என்கிறதான சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கிற உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் பார்க்கிற உங்களுடைய உறவினர்கள், ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு விலகி போயிருக்கிற ஜனங்கள், இவங்களை எல்லாம் பேழைக்குள்ளே நடத்துவது உங்கள் மேலே விழுந்த ஒரு கட்டளை. நீங்கள் இப்படி பேழைக்குள்ளே, சபையாகிய பேழைக்குள்ளே, கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நீங்கள் ஜனங்களை, ஆத்துமாக்களை, ஏன் மிருக ஜீவன்கள் அப்படின்னு போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு, ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு. மனிதனுக்கும் அப்படி தான். இன்றைக்கும் வந்து சொல்கிறாங்க, மனிதனுக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் ஒவ்வொரு குணத்தை சொல்லி ஒவ்வொரு விதமான அந்த கேரக்டரை சொல்லி பேசுகிறாங்க. அப்படி தானே சில நேரங்களில் மனிதர்கள் சொல்லியிருக்காங்க தானே, மிருக ஜீவன்களுக்கு சில நேரங்களில் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ மிருகங்களுக்கும் ஒரு குணநலம் இருக்குது, மனிதர்களுக்கும் ஒரு குணநலம் இருக்குது. நோவா பேழையில் எல்லா மிருக ஜீவன்களும் இருந்தது. சுத்தமான பறவைகளும் இருந்தது, அசுத்தமான பறவைகளும் இருந்தது, சுத்தமான மிருகங்களும் இருந்தது, அருவருப்பான ஊரும் பிராணிகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. இதுதான் சபை. அதனால தான் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 7வது மாதத்தில் உண்மையாக என்னை தேடி, உண்மையாக என்னுடைய சமூகத்துக்கு வந்து, உண்மையாக கடந்த நாட்களில் நம்ம ஏனோ தானோன்னு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கலாம், ஏனோ தானோன்னு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் இந்த மாதம் உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் எப்படி நோவா பேழையில் அவனுடைய குடும்பத்தினர் காக்கப்பட்டாங்களோ, அப்படியே இந்த வருடம் இந்த 7வது மாதத்தில் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட போகிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 7 நாள் சென்ற பின்பு, 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 7 இந்த மாதம் 7வது மாதத்தில் சில 7 சில காரியங்கள், 3 நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி. இது எதை குறிக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில 7 நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாரத்தில் எத்தனை நாள் வச்சிருக்கிறாரு? 7 நாள் வச்சிருக்கிறார். 7 அப்படின்னாலே பைபிளில் ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். 7 அப்படின்னாலே ஒரு நிறைவு, 7 அப்படின்னாலே ஒரு பூரணம். அப்போ 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணினாராம். இந்த மழை பூமியை அழிப்பதற்காக வந்த ஒரு மழை. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ள பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ள பெரிய அற்புதம்,
ஆமாம், 7 நாள் சென்ற பின்பு பெரும் மழை வந்துச்சான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மழையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 7 நாள் எதிர்பாருங்க. இந்த 7 நாள் நீங்கள் காலையிலே எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இந்த 7 நாளில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே அல்லேலூயா, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலையிலே தங்கிட்டு. இப்போ என்ன கவனிங்க, கர்த்தர் இந்த 7க்கு முன்னாடி ஒன்றை போடுறாரு 17. நான் அடுத்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7ஆவது மாதம் 17ஆம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. இந்த 7ஆம் மாதம் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலைகளில் போய் தங்கிட்டான். அப்போ மலைகள் அப்படிங்கிறது ஒரு உயர்வை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். தங்கிற்று அப்படிங்கிறது தேவ சமூகத்தில் நம்ம சுகமாய் குறிக்கிற காரியம். அப்போ நான் தேவனுடைய ஜனங்களே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நீங்கள் முதல் 7ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மழையின் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளாக ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட போகிறார் கர்த்தர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே 7ஆம் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளாக என் வாழ்க்கையில் பெரிய ஒரு மலை சிகரத்திற்கு ஒப்பான நன்மைகளை நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் பார்க்க போகிறோம்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வைக்கிறார். அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேலையிலிருந்து வெளியே விட்டான். இது எதை குறிக்கிறது? புறா வெளியே பறந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. பறக்கிறது அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். நீங்கள்லாம் பறக்கணும், அப்படி தானே? எத்தனை பேர் பறக்க விரும்புகிறீங்க? அவ்வளோதானே? கண்டிப்பாக உங்களை கர்த்தர் பறக்க வைப்பார். விமானத்தில் பறக்க வைப்பார், அதனால் ரெக்கை கட்டி பறக்க வைப்பார். பறக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயமாக தன்னிச்சையாக விடுதலையாக செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறது. இந்த 7ஆவது மாதத்தில் பாருங்கள், சில காரியங்களை நீங்கள் தன்னிச்சையாக எடுத்து அது நிமித்தம் ஒரு நல்ல பறக்கக்கூடிய ஒரு அனுபவம், நீங்கள் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு அனுபவம். யாரையாவது நீங்கள் எதற்காவது சார்ந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் பாருங்கள், நீங்களே பறக்கக்கூடிய ஒரு அனுபவம். புறா அப்படியே வெளியில் பறந்து போன ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 12 பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. திரும்பி வரல பேலைக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய நெருக்கமான ஒரு சூழ்நிலை. பேலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு, அந்த அளவுக்குள்ளே அந்த பேலைக்குள்ளே அது இருந்திருக்கும். ஒரு நாள் வந்ததுக்கப்புறம் பூமியின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக ஆண்டு கொள்வதற்கு கிருபை கொடுக்கிறார். நோவாவோடு பேலையில் இருந்த மிருக ஜீவன்களுக்கும் கொடுக்கிறார். நோவா மாத்திரமல்ல, பேலையிலிருந்து வெளியில் வந்த உடனே நோவா மாத்திரம்தான் உலகத்தில் இருந்தான். ஆனால் அந்த பேலைக்குள்ள அந்த மிருக ஜீவன்களும் வந்ததுனால இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபையிலிருந்து உங்கள் குடும்பத்திலேருந்து ராஜாக்களுக்கும் ராஜ மேன்மைக்கும் ஒப்பான ஜனங்களை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். இப்படி 7 சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் கிருபை நம்ம மீது வைக்கும் பொழுது எதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். நான் சொன்ன 7 ஞாபகமாக சொல்லுங்க பார்க்கும். முதல் 7 நாளில் என்ன நடக்க போகுது? 7ஆம் தேதிக்குள்ள பெருமழையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி என்ன நடக்க போகிறது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. அடுத்தபடியாக நீங்கள் பாருங்கள், அடுத்த 7 நாள் பொறுத்து புறா பறந்து போகிறது போல் சில பறந்து
நீங்கள் நல்ல தன்னிச்சையாக ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. அடுத்தபடியாக அந்த புறா வெளியே போய் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு, அந்த உலகத்தில் வெளியில் போன புறாவின் நிமித்தம் தான் உலகமே பெருகுச்சு. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை, ஒரு வரியை நம்ம பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். சரி, ஒரு பாடலுடைய ஒரு கவியை நாம் பாடும் பொழுது, சரி என்ன தம்பி, ஓகே நன்சி வாங்கி போடு. சரி, ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடி நிறைவு ஜெபத்துக்குள்ள செல்லலாம். மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து துதித்து ஆண்டவரே ஜெபித்து வார்த்தைகளை கேட்டு காணிக்கைகளையும் கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தை ஆராதித்து உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய குடும்பத்தின் வீட்டின் அப்பம் தண்ணீர் எண்ணெயை ஆசீர்வதிங்க. உடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. போக்குவரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுடைய படிப்பை, எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. தேவக்கரம் கூட இருந்து இவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.